ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசன்ட். இது வடமத்திய மாகாண கல்வி திணைக்களத்துடைய 3ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள். நாங்கள் முதலாவது வீடியோவில் முதல் 9 வினாக்களுக்கான விடைகள் பார்த்துருக்கின்றோம். இந்த பேப்பருடைய பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேப்பரை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது 10வது வினாவை பார்க்கலாம். 10வது வினா, பென்சிலின் நீளம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பென்சிலினுடைய நீளம் யாது? இதில் ஒரு அடிமட்டம் காட்டப்பட்டிருக்குது. அதில் சென்டிமீட்டர் என்ற அலகில் அளவு காட்டப்பட்டிருக்குது. அப்போ இந்த பென்சிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0ல் இருந்து 4 வரைக்கும் இந்த பென்சிலின் நீளம் வருது. ஆகவே இந்த பென்சிலினுடைய நீளம் 4 சென்டிமீட்டர். ஒருவேளை இந்த பென்சில் இந்த 5ல் இருந்து இந்த 9 வரைக்கும் காட்டப்பட்டிருக்கு. இந்த பென்சிலுடைய நீளம் காட்டப்பட்டு இருந்தால் 5ல் இருந்து 9 என்று பார்க்க 9ல் இருந்து நீங்கள் 5 கழிப்பீங்கள். கழித்தாலும் அதனுடைய நீளம் என்னவாக இருக்கும்? 4 சென்டிமீட்டர். சரி, அடுத்த வினாவுக்கு செல்லலாம். 11வது 2வது பெரிய வினா. சரியா? தீர்க்குக என்று தரப்பட்டிருக்கிறது. அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் சார்ந்த பிரசின்னங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கூட்டல் கணக்கை பார்ப்போம். 7ஐயும் 2ஐயும் கூட்டினால் 7ம் 2ம் 9, 3ம் 4ம் 3ம் 4ம் எத்தனை? 7 என்று இது நேரடியாக நாங்கள் கூட்டி போடுறோம். மிச்சம் எதுவும் வரையில் நாங்கள் கொண்டு போய் கூட்ட வேண்டிய தேவை இதில் வரையில். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா 6, 5ம் 6ம் 5ஐயும் 6ஐயும் கூட்டினால் 11 என்று விட வரும். அப்போ அதில் ஒன்று எழுதி போட்டு 1 நாங்கள் வச்சிருப்போம். அடுத்தது 2ஓட கொண்டு போய் இந்த உண்டை நீங்கள் உடனடியாக கூட்டுங்க. அப்போ 2ம் 1ம் 3, அப்போ 3ம் 6ம் 9 என்று வரும். அடுத்தது 4ம் 2ம் 6 என்று விடை வரும். சரியா? அடுத்தது கழித்தல் தந்திருக்கிறோம். 7ல் இருந்து 1 கழித்தால் 6, 3ல் இருந்து 2 நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் 1. அப்போ விட 37ல் இருந்து 21 கழிக்கிற போது 16 எங்களுக்கு விடையாக கிடைக்குது. அடுத்தது 4வது வினாவை பாருங்கோ. 80ல் இருந்து 32 கழிக்க போகிறோம். 0ல் இருந்து 2 நாங்கள் கழிக்க இயலாது. அப்போ நாங்கள் முன்னுக்கு இருந்து இந்த 8ல் இருந்து நாங்கள் 1 கடன் எடுத்தோம்னா இப்போ 10ல் இப்போ இருந்து நாங்கள் 1 கடன் எடுத்துட்டு அப்போ இதில் இருக்கிறது 7. சரியா? 10ல் இருந்து 2 போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு 8 என்று விட வரும். அப்போ 8ல் 1 எடுத்து நாங்கள் இப்போ 7 இருக்குது. 7ல் இருந்து நாங்கள் 3 கழிச்சோம்டா 4 என்று சொல்லி விட வரும். அப்போ 80ல் இருந்து 32 போச்சுண்டா விட 48. அடுத்தது 24 தரம் 2 என்று நாங்கள் பெருக்க போகிறோம். அப்போ 4 8, 2 4, 3 12, 2 எழுதி ஒரு மிச்சம், 3 9. அப்போ 9ஓட இந்த 1 கூட்டுவோம். கூட்டினா எங்களுக்கு விட 10 என்று விடை வரும். 5 தரம் 0 ரெண்டாயிரத்துன 0 தான். 0ஓட எந்த பெரிய தானத்தை? 0ஓட 100 பெருக்கினா என்ன? 0ஓட 10,000 பெருக்கினா என்ன? 0ஓட 1 பெருக்கினா என்ன? விட எங்களுக்கு 0 தான். 5 தர 5 5 25. அப்போ 50 தர 5 எவ்வளவு? 250. அடுத்த வினா வகுத்தல். 15 5ஆல் நாங்கள் வகுக்க வேணும். 15 போட்டுட்டு நீங்கள் 5ஆல் வகுத்தீங்களா 15க்குள்ள 5 3 முறை 3 5 15 கழிச்சால் 0. அப்போ விட 15 5ஆல் வகுத்தா விட 3. அடுத்த வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் 84 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 2 8க்குள்ளே 2 எத்தனை இருக்குது? அப்போ 8க்குள்ளே
2 4 தரம். அப்போ 4 2 8. 8லேருந்து 8 போனால் 0. 4 இறக்க வேணும். அப்போ இனி 4க்கு 2 எத்தனை தரம் இருக்குது? 2. அப்போ 2 4 கழிச்சால் 0. அப்போ 84 நாங்கள் 2ஆல் வகுத்தால் விடை 42. அடுத்தது 60 5ஆல் பிரிக்க போகிறோம். அப்போ 6க்குள்ள 5 எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை. அப்போ 5 5. 6லேருந்து 5 கழிச்சா 1. அடுத்தது 10. சைவர் இறக்குவோம் 10. 10க்குள்ள 5 எத்தனை தடவை வரும்? 2 தடவை. 5 10 எனக்கு எழுதணும். 10 கழிச்சால் 0. அப்போ 60 5ஆல் வகுத்தால் விடை எத்தனை? 12. அடுத்தது 3வது பெரிய வினாவை பார்ப்போம். சரியா? சரியான விடையை எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வட்டத்துக்குள்ள 45 39 41 என்று எண்கள் தந்திருக்கிறோம். எண்களை ஏறு வரிசைப்படுத்தட்டுமாம். ஏறு வரிசைண்டா இப்படி ஏறிக்கொண்டு போகும். சின்னதில் இருந்து நாங்கள் பெருசு வரைக்கும் ஏறிக்கொண்டு போக போகிறோம். ஏன்னா சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் ஏற போகிறோம். அப்போ இதில் 10க்களை பார்த்தோம்னு சொன்னால் 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதில் சிறியது எது? 3 வார 30என்றது 39 முதலாவதாக வரப்போகுது. அடுத்தது 40 தான். 40 இனி 1க்களை பார்க்கணும். 41 45 சிறியது. அப்போ எங்களுக்கு தெரியும் 1 தான் சிறியது. அப்போ 41. அப்போ அடுத்தது 45. அப்போ நாங்கள் எண்களை ஏறு வரிசை படுத்தி விட்டோம். சரியா? அடுத்தது 608 எனும் எண்ணை பிரித்து எழுதட்டுமாம். 608. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1க்கள் 10க்கள் 100க்கள். சரியோ? அப்போ 600 என்றால் 600 சக 0 என்ன? 10க்களில் 0 தான். அடுத்தது 1க்களில் 8. அப்போ எத்தினது? 8 தான். அப்போ 608 என்பதை விரித்து எழுதினால் 600 + 0 + 8 என்று வந்து கொள்ளும். அடுத்தது நியம குறியீட்டில் எழுதுக. நியம குறியீட்டில் எழுதட்டுமாம். 60 மில்லி லீட்டர். அப்போ 60 மில்லி லீட்டருடைய நியம குறியீடு என்ன? ml. இதை எழுதும் பொழுது நாங்கள் கேபிட்டலில் எழுதினோம் என்று சொன்னால் எங்களுக்கு பிழை. நியம குறியீட்டை எழுதுகிற பொழுது நாங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் எழுத வேணும். அப்போ 60 மில்லி லீட்டர்ன்றது 60 ml என்று எழுதுவீங்க. அடுத்தது 250 மீட்டர் என்றதை நீங்கள் எழுதும்போது 250 மீட்டர் என்று நீங்கள் ஸ்மால் எம் போட வேணும். அப்போ நியம குறியீட்டில் எழுதுக என்ற இந்த விடயத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேணும். லீட்டர் என்றால் எல், மில்லி லீட்டர் ml, மீட்டர் m, சென்டிமீட்டர் cm, கிலோமீட்டர் km, சரியா? கிலோகிராம் kg, கிராம் g. சரியா? இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு நியம குறியீட்டு எழுத சொன்னால் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத முடியாது, எழுதக்கூடாது. ஸ்மால் லெட்டர்ஸ் தான் நீங்கள் பாவிக்க வேணும். சரியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றது கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். PDF பேப்பர் போடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து செய்து கொள்ள முடியும். நன்றி.